ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்ஸ் ஈஸி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொத்து சப்பாத்தி. நான் சட்டி வச்சு எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கிறேன். சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் 4 பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். வதங்கிறதுக்காக கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். சால்ட் உப்பு இல்லை, கல்லுப்பு. அதையும் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அண்டு தனி மிளகாத்தூள், காஷ்மீரி தனி மிளகாத்தூள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அது கலரும் கொடுக்கும், ப்ளஸ் டெம்ப்டிங் ஆகும் சாப்பிடும் போது. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரப்போ இது ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இது வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்டு மட்டன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேங்க நான், அந்த ஃப்ளேவருக்காக. இல்லை சிக்கன் மசாலா கூட யூஸ் பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். இல்லை எனக்கு இந்த மசாலா வேணாம், வெறும் மிளகாத்தூள்னாலும் ஓகே தான். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்கிட்டு முட்டை நம்ம தேவைக்கேற்ப எத்தனை முட்டை போடணுமோ போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். லெஃப்ட் ஓவர் சப்பாத்திலையும் இது பண்ணலாங்க. சூடாக பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே போட்டு கொடுத்து பாருங்கள், அழகாக சாப்பிடுவாங்க, ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. நம்ம ரோல் பண்ணி உள்ளே ஸ்டஃப் வச்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சாப்பிடும் போது உள்ளே இருக்க ஸ்டஃப்பை அழகாக ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, பிள்ளைங்க அழகாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.